ஜிஎஸ்டி வரிகள் 4 அடுக்கு விகிதமாக இருந்ததை 2 அடுக்கு விகிதமாக மத்திய அரசு மாற்றியுள்ளது. இது தொடர்பாக பட்டய கணக்காளர் மற்றும் பொருளாதார நிபுணர் சுந்தர்ராமனுடன் செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடி சுதந்திர தின உரையில் சிறப்பு ஒன்று குறிப்பிட்டிருந்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜிஎஸ்டி வரிகளில் சிலது குறைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4 அடுக்குகளாக இருந்த விகிதத்தை 2 அடுக்குகளாக குறைச்சிருக்காங்க. இது பெரும்பாலானோர் வரவேற்பு தந்திருக்காங்க. அதை பற்றி நம்மளோட முழுமையாக விளக்குவதற்காக பட்டய கணக்காளர் மற்றும் பொருளாதார நிபுணர் சுந்தர்ராமன் சார் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு பெறலாம். சார் வணக்கம். சார், இப்போது இந்த ஜிஎஸ்டி வரியினுடைய குறைப்பு விகிதம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது மிகப்பெரிய ஒரு மாற்றுதலை இந்த செப்டம்பர் 22 இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி காலையில் பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்ட், சோப், அதுலேருந்து ஆரம்பித்து அவங்க ஹெல்த், ஒரு வயசானவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் லாங் டிமாண்டாக இருந்தது. அது 18% இன்றைக்கி 0% கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டெய்லி எசென்ஷியல்ஸ், நிறைய டெய்லி எசென்ஷியல்ஸ் ப்ரீ பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸு இதெல்லாம் 12% இருந்தது 5% இன்றைக்கி கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நீங்கள் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் பட்ஜெட்டில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆண்டிற்கு 12,75,000 12,75,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு நோ டேக்ஸ் அப்படின்னு டெக்னிக்கலாக வந்தது. அதை தவிர்த்து இந்த ஒரு பெரிய ரிடக்ஷன் ஸோ ஜென்ரலாக சார் ஒருத்தர் 12,75,000 ஆவரேஜாக 1,10,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவங்க ஒரு 40% அதில் இஎம்ஐ கட்டுவாங்க, வீடு இஎம்ஐ கட்டுவாங்க, கார் இஎம்ஐ கட்டுவாங்க எல்லாம். பாக்கி உள்ள ஒரு 60,000 தான் அவங்களுக்கு வீட்டுக்கு செலவு பண்ணுவாங்க. எதுக்கெல்லாம் அலோகேட் பண்ணுவாங்க? ஜென்ரலாக ஃபுட்டு, எசென்ஷியல்ஸ், எஜுகேஷன், ஹெல்த்து, மொபைலு, இது மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. இது மாதிரியான பாக்கி உள்ள ஒரு 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு 6 லட்சம் செலவு பண்ணுறாங்க. 6 லட்சம் இஎம்ஐன்னு வச்சுப்போமே. இப்படி தான் வாழ்க்கை ஓடுது. இந்த 6 லட்சத்தில் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்படி ஒரு ரேஷனலாக அலோகேட் பண்ணிங்க. 2 லட்சம் எசென்ஷியல்ஸுக்கு நான் செலவு பண்ணுறேன், 1 லட்சம் நான் மொபைல் ஃபோன், டிவிக்கெலாம் செலவு பண்ணுறேன், ட்ராவலுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 to 50,000 ஆண்டிற்கு சேவிங்ஸ் வருது. இந்த ஒரு முன்னாடி எவ்வளோ ஜிஎஸ்டி நான் 1 lakh பே பண்ணியிருந்தேன்னா இப்போ நான் 60,000 தான் பே பண்ணுறேன் ஜிஎஸ்டி. இந்த 6 lakhs நான் என்னென்ன ஸ்பெண்ட் பண்ண போகிறேனோ. ஸோ ஒரு நபரும், ஒரு ஃபேமிலிக்குன்னு 3 பேர் எடுத்திங்கன்னா அது வேறு, ஒரு நபரும் 45,000 45,000 50,000 வரைக்கும் சேவிங்ஸ் இதனால் வருது. ஸோ இந்த 45,000 சேவிங்ஸ் நீங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதோட எக்கனாமிக்ஸ் பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆண்டிற்கு நீங்கள் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, 45,000 சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று அதை சேமிக்க ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கார் வாங்கலாமா, அதோட இஎம்ஐயில் எடுக்கலாமான்னு பார்ப்பீங்க. இன்னொரு வீடு வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய கேட்ஜெட் ஏதாவது ஒன்று தேவைகள், குழந்தைகள் லேப்டாப்ஸ் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இது திருப்பியும் சேல்ஸை பூஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்கனாமிக்ஸில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த 45,000 சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அது 45,000 ஜிடிபிக்கு மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணாது, 4 to 5 times ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்டையர் சப்ளை செயினோட சேல்ஸுமே உங்களுக்கு ஒரு கூடும் அப்படிங்கும் போது. ஸோ அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் 1 கோடி மிடில் கிளாஸ்ன்னு நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மல்டிப்ளைடு போய் பாருங்கள், 45,000 மல்டிப்ளையர் 5 எடுத்திங்கன்னா இது ஒரு விதத்தில் ஒரு சில பேருக்கு தாட் இருக்கும், இது ரிடக்ஷன்ஸ் ஆகிருக்கு, இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு இழப்பு இருக்குமோ அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா கூட இந்த சேவிங்ஸ் கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணும், வாங்கும் தன்மையை கூடும், அதிகரிக்கும். அப்படிங்கும் போது கண்டிப்பாக இது ஜிடிபியில் 1.5%லேருந்து 2% இது கண்டிப்பாக கூடுதல். இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 6%, 7% க்ரோத்தில் இருக்குது. இப்போ இது இன்னும் ஜிடிபி க்ரோத் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறச்சே நம்ம இந்தியா உலக லெவலில் இப்போ 4th பொசிஷன், அடுத்தது 3rd பொசிஷன் அப்படிங்கிறது போகிறதுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு